ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இது ஒரு சூப்பர் சாட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செக்ஷன். ஸோ அப்படின்னா என்னென்னா, நம்ம ஞாயிற்றுக்கிழமை, சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் ஃப்ரீ ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம பண்ணிட்டு வந்தோம். ஸோ ஃப்ரீ லைவ் ப்ரிடிக்ஷன்ஸ் ப்ரோக்ராம் பண்ணிட்டு வரோம். ஸோ இது நம்ம சேனலில் ஒரு 4-5 வருடங்களாக நம்ம பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கான ஆன்சர் செக்ஷன் தான் அது. ஸோ அது நம்ம வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இரவு 7 மணிக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ பார்க்கக்கூடிய புது நேர்கள் யாராவது இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ நீங்களும் பயன்பெற்றுக்கலாம், பங்கு பெற்று பயன்பெறலாம். ஸோ அதற்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ், ஜாதக டீட்டெயில்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த 3 டீட்டெயில்ஸை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு 2 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிட்டு வரோம். ஸோ அந்த மெத்தடில் சில நேர்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க, அதற்கான ஆன்சர் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ அதில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை 2 நாளில் கேட்டவங்களுடைய ஜாதகத்தை பார்த்துடலாம். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா ஒன் மேன் ஆர்மி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் பேமெண்ட் பண்ணியிருக்காரு. அவருடைய கொஸ்டின்ஸ் எங்கேயுமே நான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ தயவுசெய்து நம்ம சொல்கிறது தான், சப்போஸ் நீங்கள் சூப்பர் சாட் பண்ணுறீங்க, பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுங்கள். அப்படி பண்ணால் தான் எனக்கு அந்த கமெண்ட்டோட அந்த பேமெண்ட் ஆப்ஷனும் எனக்கு விசிபிள் ஆகும். சரியா? பேமெண்ட் ஆப்ஷன் வந்துடும் எனக்கு, யார் பேமெண்ட் பண்ணீங்கன்னு. அதோட உங்களோட மெசேஜ் எனக்கு சேர்ந்து வரும். இல்லைன்னா பேமெண்ட் மட்டும்தான் எனக்கு வந்து நீங்கள் விசிபிளாக காட்டுமே தவிர உங்களோட மெசேஜ் எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ நான் மறுபடியும் போய் அந்த லைவில் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். நான் அப்படி தொலாவியும் கிடைக்கல. ஒன் மேன் ஆர்மி சார். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க 100 ருபீஸு. ஸோ அதற்கான கொஸ்டின்ஸ் எங்கேன்னு தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஓகேவா? ஸோ அதனால் நெக்ஸ்ட் வீக் நீங்கள் வந்தீங்கன்னா அதை கொஞ்சம் தயவுசெய்து மென்ஷன் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எனக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கேட்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மணி சீனிவாசன் சார். இவருக்கு நான் ஆன்சர் லைவ்லேயே பண்ணிட்டேன், இருந்தாலும் அவர் பேமெண்ட் பண்ணிட்டு கேட்டிருக்காரு. மணிகண்டன் சொல்லிட்டு மயிலாடுதுறையிலேருந்து 25/7/68 9:36 காலை. ஸோ எனக்கு 2வது திருமணம் நடைபெற்று விவாகரத்து வழக்கும் இருக்குது, 14 வருடங்களாக நடைபெற்று வருகிறது. இது எப்போது முடிவுக்கு வரும் அப்படிங்கிற கேள்வி கேட்டிருந்தார். இதை இவரை வந்து நம்ம லைவ்லேயே நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். அவர் பார்த்தாரான்னு தெரில. சரி, எதுக்கும் நம்ம மறுபடியும் அந்த ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். ஸோ இந்த ஜாதகத்தில் டைம் ஆஃப் பர்த் வந்து 9:36ன்னு போட்டிருக்காரு. இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என்னன்னா, இது லக்னம் வந்து சிம்ம லக்னமாக இருப்பதற்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எப்படின்னா, ஒருத்தருக்கு 14 வருடங்கள் குடும்ப வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா, அப்போ அந்த குடும்ப வாழ்க்கைன்னா குடும்ப பாவகம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த குடும்ப பாவகம் அப்படின்னு வரும்பொழுது, இப்போ இவர் கொடுத்த இந்த டீட்டெயில்ஸ்க்கு ஜாதகம் கன்னியா லக்னமாக இருந்துச்சுன்னா 2வது பாவகாதிபதி சுக்கிரன் நல்லா நிற்கிறார், அது ஒன்று கெட்டு போகலாம். 2ஆம் பாவகாதிபதியான சுக்கிரன், அவர் நின்ற வீட்டின் அதிபதி யாரு? சந்திரன், சூரியன். ஸோ அந்த இடத்துல அவர் பகை வீடாக இருந்தாலும் பலமாக நிற்கிது. சரிங்களா? 2ஆம் இடத்திற்கு சனி பார்வை இருந்தாலும் பெரிய அளவோட பாதிப்பு கிடையாது. ஏன்னா குரு பார்த்த சனி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல குருவினுடைய 9ஆம் பார்வை சனியை பார்க்குது. சரிங்களா? அந்த சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு யோகாதிபதி ஆயிடுவார். அப்போ அந்த அளவுக்கு கெடுதலை கொடுக்க மாட்டார் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அப்படியே நீங்கள் இது சிம்மலகணமாக வச்சுக்கிட்டீங்கன்னா 2ஆம் பாவகத்தில் கேது, 2ஆம் பாவகாதிபதி ஆட்சி, ஆனால் செவ்வாயோடு இணைவு, சனியினுடைய பார்வை. ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல போகும் பொழுது அந்த 2ஆம் பாவகம் அடி வாங்குது, 2ஆம் பாவகாதிபதியும் அடி வாங்குது. இந்த ரீசன் தான் நான் சொன்னேன். சரிங்களா? ஸோ அதற்கு தான் இந்த சிம்ம லக்னமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் நிறையா இருக்குது. இவர் 9:36க்கு பிறந்திருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. அப்போ 9:36க்கு முன்னாடி தான் பிறந்திருக்கணும். இவர் டைமிங் தவறாக இருப்பதற்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த எரர் வரும். சரிங்களா? அப்போ அந்த எரர் நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அந்த அடிப்படையில் இந்த ஜாதகத்துக்கு சிம்ம லக்னமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதுலேயும் பார்க்கும் பொழுது இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை சுக்கிர தசை போகுது. ஸோ சுக்கிர தசையில் என்ன புத்தி? சனியினுடைய புத்தி அடுத்த ஜனவரி மாதம் வரைக்கும் வருது, நான் ஒரு மாதத்தோட. அது அடுத்தது புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகுது. சரி, இந்த புதன் புத்தியில் இவருக்கு குடும்ப வாழ்க்கை, சுக்கிரன் நட்சத்திரம், புதன் நட்சத்திரமா பாருங்க. இப்போ இந்த ஒரு பாயிண்ட் தெளிவாகுது. இப்போ சிம்ம லக்னமாக இருந்துச்சுன்னா நடந்துகிட்டு இருக்கிற சுக்கிர தசை நல்லா இருந்திருக்கணுமே.
ஓகேவா? நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை தாம்பத்தியங்கிற அமைப்புக்குள்ள கொண்டு போயிருக்கணும். அப்ப இவர் 16 வருடங்களாக விலகி இருக்கிறாருன்னா அப்ப என்ன அர்த்தம்? சுக்கிரன் கெட்டு போயிருக்காரா? அப்படி கிடையாது. சுக்கிரனுடைய சாரம் நாதன் புதன், அவர் டிஸ்டர்ப் ஆயிட்டார். அப்ப குடும்பத்தை நடத்த விடாத அளவுக்கு தடுக்கிறார். கன்ஃபார்மா நான் சொல்றேன், ஒரு 99% இது சிம்ம லக்னத்துக்கு தான் சான்சஸ். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தான். சரி, இப்ப இவர் டிவோர்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா இந்த புதன் புத்தியில கன்ஃபார்மா நடக்கும் அடுத்த ஜனவரிக்கு அப்புறம். இது ஜனவரியா அல்லது ஒரு 3 மாசம் முன்ன பின்னையா அப்படிங்கறதா டவுட். ஏன்னா டைமிங் எக்ஸாக்டா தெரியாததுனால. அப்ப டைமிங் வேரியேஷன் ஆக ஆக என்ன ஆகும், அதனுடைய பலன் ஒரு முன்ன பின்ன பிளஸ் ஆர் மைனஸ் 3 மந்த் அப்படிங்கிறது வேரியேஷன் காட்டும் கண்டிப்பா. ஸோ அதனாலதான் நான் சொல்றேன், கண்டிப்பாக ஒரு ஏப்ரல் மேக்கு அப்புறம் கன்ஃபார்மா ஒரு தெளிவு கிடைக்கும். இவருடைய லைஃப்ல குடும்ப வாழ்க்கையிலேருந்து ஒரு விலைக்கு வருவாரு. ஏதோ ஒரு செட்டில்மெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் மேபி. அந்த ஒரு அமைப்பை கொடுத்துட்டாருன்னா அதுக்கப்புறம் வந்துடுவாரு, ஸ்மூத்தா முடியும் அப்படின்னு தான் சொல்றேன். ஆனா இது கன்னியா லக்னத்துக்கு நான் சொல்லல, சரியா? சிம்ம லக்னத்துக்கு தான் நான் சொல்றேன். சிம்ம லக்னத்துக்கு தான் இது பலமானி. ஓகேவா? ஸோ அதனால ஜாதகத்தில் எரர் இருக்குது கன்ஃபார்மா. அதனால ஜாதகருக்கு அடுத்த வருடம் ஏப்ரலுக்கு அப்புறம் குரு பயிற்சி ஆனதுக்கு அப்புறம் இந்த புதன் புத்தியில கண்டிப்பாக குடும்பத்தில் ஒரு நிம்மதி அப்படிங்கிறது வருது. அப்ப குடும்பத்தை நிம்மதியா சேர்ந்து வாழ போறாங்களா? விவாகரத்துக்கிறார். ஆக பிரிஞ்சாதான் நிம்மதிங்கிற போது அந்த பலனை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஸோ அதனால இந்த ஜாதகருக்கு நம்ம ஆன்சர் லைவ்லயே இதே ப்ரெடிக்ஷன் தான் சொன்னேன், சரிங்களா? இந்த காரணத்தோட தான் நான் சொன்னேன். ரைட் சார், ரொம்ப நன்றி சார். அடுத்ததா பாத்தீங்கன்னா சோலைக்கொடி அப்படிங்கிறவங்க, வணக்கம் குருஜி, எனக்கு வீடு கட்டும் யோகம் உண்டா? எப்போது அடுத்து வரும் சனி திசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு எந்த டீட்டெயில்ஸும் இந்த டெக்ஸ்ட்ல கொடுக்கல. சோலைக்கொடி நீங்க ஆல்ரெடி ஏற்கனவே நீங்க லைவ்ல சூப்பர் சாட் பண்ணி நீங்க கேட்டிருந்தீங்க, நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி தான் நீங்க எந்த ஜாதகத்துக்கு கேட்குறீங்க எனக்கு எப்படி தெரியும்? இப்போ நான் மறுபடியும் போய் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு 2 வேலை ஆகுது. ஓகேவா? இப்போ எந்த 77ல பிறந்த ஒருத்தருடைய ஜாதகம் தான். இதுக்கு முன்னாடி நீங்க 2002ல ஒரு உங்களுடைய குழந்தை நினைக்கிறேன், அவங்களுடைய ஜாதகத்தை நீங்க பாத்தீங்க. இப்ப எந்த ஜாதகத்துக்கு நான் பார்க்கணும்னு ஒன்று இருக்குல்ல, ஒரே ஐடியிலேருந்து வர்றீங்கன்னா நீங்க ஒரே ஜாதகம் தான் கேட்குறீங்களா அப்படின்னு எனக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனாலதான் நம்ம சொல்றது, சூப்பர் சாட் பண்ணும் பொழுது நீங்க பேமெண்ட் பண்றதோட அந்த டெக்ஸ்டையும் டெக்ஸ்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. அது சரியா அனுப்புங்க. இப்போ சரியா தான் அனுப்பியிருக்கிறாங்க, இந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கலையே. அப்ப என்ன பண்ண முடியும்? நான் தேடி கண்டுபிடிச்சு உட்காந்து எந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்காங்கன்னு ஸ்க்ரோல் பண்ணி செக் பண்ணி அப்புறம் எடுக்கிறேன். இது எனக்கு 2 வேலை ஆகுது. ஓகேங்களா? அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க, சிரமத்துக்கு கொஞ்சம் பார்த்துக்கணும் எனக்கு, சரிங்களா? ரைட். ஸோ இப்போ பார்த்துடலாம். சோலைக்கொடி, வணக்கம் குருஜி, எனக்கு வீடு மற்றும் வாகனம் வாங்கும் யோகம் எப்போது அப்படிங்கிற கேள்வி தான் கேட்டிருக்கிறாங்க. அந்த கேள்வி தான் இங்கேயும் கேட்டிருந்தாங்க ஐ திங்க். ஆமாம், வீடு கட்டும் யோகம் எப்போது அப்படின்ட்டு. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2/1/77 2/1/77. சரி, 2/1/77 9:45 காலை. ஊர் செங்கல்பட்டு. எஸ், செங்கல்பட்டு எடுத்தாச்சு சார். சோலைக்கொடி, உங்களுடைய ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? வீடு மற்றும் வாகனம் வாங்கும் யோகம் இருக்கா பார்க்கலாம். உங்க ஜாதகம் கும்ப லக்னம், ரிஷப ராசி, ரோகிணி நட்சத்திரம் 1ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசை பார்த்தீங்கன்னா குரு தசை போகுது. ஸோ குரு தசையில் சந்திர புத்தி முடிஞ்சு செவ்வாய் புத்தி முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக ராகு புத்தி இந்த ஜனவரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த குரு தசை ராகு புத்தி என்ன செய்ய போகுது? எஸ், ராகு கன்ஃபார்மா கொடுக்கும். கன்ஃபார்மா வீடு வாகன யோகத்தெல்லாம் கன்ஃபார்மா கொடுக்க போகுது. எப்போ கொடுக்க போகுது? நெக்ஸ்ட் இயர்ல அப்புறம் மேக்கு அப்புறம் கன்ஃபார்மா கொடுக்கும், சரியா? ஸோ அதனால இது இந்த வாகன யோகம் உண்டு. அதே நேரத்தில் இது ரெடி கேஷ்ல பண்ணக்கூடாது, பண்ணவும் முடியாது உங்களால. ஸோ பேமெண்ட் பண்ணிட்டு தான், லோன் போட்டு தான் பண்ற மாதிரி இருக்கும். அது டியூல வச்சுக்கோங்க. அந்த மெத்தட் ஆஃப் வேலை போனாதான் நல்லா இருக்கும், சரியா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடு வாகன அமைப்பு யோகம்லாம் உண்டு. ஒயிட் கலர்ல கார் வாங்குங்க, அது நல்லா இருக்கும், சரியா? ஸோ ஒயிட் அல்லது இந்த முட்டை கலர் சொல்லுவோம், அது ஒயிட்லேயும் ஒரு விதமான கலர், அந்த மாதிரியான கலர்ஸ்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சரியா? பியூர் ஒயிட்டாக இருந்தாலும் தப்பு கிடையாது, இதெல்லாம் நல்லா இருக்கும். இல்லைனா பிங்க் கலரு,
ஒரு ஷைனிஸாக இருக்கக்கூடிய ஒரு கலர் எதுவாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். பிங்க் அண்ட் ஒயிட் இதுவே நல்லாயிருக்கும். சரியா, இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இந்த இதுதான் வாங்க போறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இயரில் அமைப்பு இருக்குது. அப்புறம் மேக்கப்புறம். நன்றி. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸோ 2-3 பேர் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பாரதி பேமெண்ட் கம்மியாக பண்ணியிருக்கிறீங்க. அதே போல் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா செலியன், அவரும் அதே போல தான். நான் 100 ருபீஸ் மினிமம் 100 ருபீஸ்னா 100 கீழேயே அவர் பேமெண்ட் பண்ணிட்டு 2 தடவை கேள்வி கேட்டிருக்காரு. இதெல்லாம் நான் 2-3 தடவை நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன். அதனால தான் ஸ்க்ரோலிங்லேயே ஓட விட்டுருக்கிறேன். நான் மினிமம் 100 ருபீஸா 100 ருபீஸ் ஆனேன். என்னை தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் பார்த்தவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ வாங்குறேன்ட்டு. அதை விட நான் பல மடங்கு கம்மியாக தான் நான் கேட்குறேன். அதுக்கு கூட இவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னு என்ன பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ஸ்கிப் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. சாரிங்க. ஓகேவா. அதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ட் பிரபு, இவங்களும் அதே போல் தான் பேமெண்ட் பண்ணிவிட்டு கொஸ்டினோட அந்த இது இல்லை. இப்போ நம்ம தேடி கண்டுபிடிச்சி தான் எடுத்தோம். அதே மாதிரி எனிவே கார்த்திக் பார்த்துடலாமா. கார்த்திக் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வணக்கம் சார், 26/4/97 11:32 AM நாகர்கோயில் எப்போ வேலை கிடைக்கும்? ஹையர் ஸ்டடீஸ் சான்சஸ் இருக்கா? கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணி சக்ஸஸ் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற கேள்வி கேட்குறாரு. ஸோ அதனால் வேலை எப்போ கிடைக்கும், ஹையர் ஸ்டடீஸ் சான்சஸ் இருக்கா அப்படிங்கிற கேள்வி. சரி பார்த்துடலாம். 26/4 ஏப்ரல் 97. எஸ், 26/4/97 11:32 AM. ஓகே, 32 AM நாகர்கோயில். ரெடி சார், எடுத்தோம். கார்த்திக் சார், உங்களுடைய ஜாதகம் வரும் பாருங்க. உங்களுடைய ஜாதகம் மிதுன லக்னம், விருச்சிக ராசி. எஸ் பாருங்க, மிதுன லக்னம், விருச்சிக ராசி, நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது சுக்கிர திசை போயிட்டு இருக்குது. யோகாதிபதியினுடைய திசை, அதில் குருவோட புத்தி 2026 பிப்ரவரி வரைக்கும் போகுதுங்க. சரிங்களா. ஸோ சுக்கிர திசையில் குரு புத்தி. ஸோ குருவும் சனியும் பரிவர்த்தனையில் இருக்குது. நல்லா தான் இருக்குது. சனி எத்தனை? 19. ஸோ அடுத்ததா குரு திசையில் சனி புத்தி, சரி சுக்கிர திசையில் குரு புத்தி. சுக்கிர திசையில் குரு புத்தி. ஸோ இன்றைய காலகட்டம் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்ப் தான் ஆகும். சரி, கிடைச்ச வேலைக்கு போங்க. அண்ட் தென் கண்டிப்பாக தி பெஸ்ட் வேலை கிடைக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் ஜாதகம் சூப்பரான ஜாதகம். சுக்கிர திசை அருமையாக இருக்குது. இன்றைய காலகட்டம் குருவினுடைய புத்தி, குருவும் சனியும் பரிவர்த்தனை ஆகிறது சிறப்பு. சரிங்களா. அதே நேரத்தில் கோச்சாரத்தில் கிரக சேர்க்கை சரி இல்லை. அந்த ஒரு நாள் தான். இப்போ வேலையில் இருந்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறதான் காட்டுது. இப்போ நீங்கள் வேலைக்கு ட்ரை பண்ணுறதுனால தான் கிடைக்க மாட்டேங்குது. ஓகேவா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ப்ராப்ளம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் வச்சுக்கிங்க. இப்போ நீங்கள் எந்த இடத்துல பார்க்குறீங்க, பக்கத்து ஏரியா, பக்கத்து ஊர். ஸோ டிஸ்டன்ஸ் போக 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 ஜாபுங்கிறது கிடைக்கும். ஆனால் அந்த ஜாப் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா? ஏன்னா கம்மியான சேலரிக்கு நான் இவ்வளோ தூரம் போய் வேலை செய்ய முடியுமா அப்படிங்கிற கேள்வி உள்ளே வந்துடும். நீங்கள் கேட்குறது வேலை கிடைக்கும், ஆனால் தூரமாக தான் கிடைக்கும். ஆனால் சேலரிங்கிறது கம்மியாக இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? ஆட்டோமேட்டிக்காக வேலை கிடைக்குது. இன்னொரு கேள்வி என்ன வந்துடும்? எகெயின் கம்மியாக இருக்குது, நான் இவ்வளோ தூரம் போகணுமா அப்படிங்கிற கேட்டகரிக்கு போயிடும். ஸோ அதனால் இந்த காலகட்டம் நீங்கள் இப்படி தான் செல்லணும். ஓகே. அதற்கப்புறம் சரியாயிடும் சார். உங்கள் ஜாதகம் சூப்பரான ஜாதகம். அரசு வேலை அமைப்புலாம் பலமாக நிற்கிது. இந்த குருவோட புத்தியில், குரு என்ன நட்சத்திரம்? செவ்வாயோட நட்சத்திரம் இருக்குது சார். ஓகே. ஸோ அதனால் இப்போ இந்த ஒரு வருடம், அடுத்த வருடமும் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். 2025 எண்டு 26 அந்த காலகட்டம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சார். கன்ஃபார்மாக சூப்பராக இருக்கும். குருவை விட்டுருங்க. அடுத்த சனி புத்தி. சனி புதனுடைய நட்சத்திரம். சனி புதன். குரு செவ்வாயோட நட்சத்திரம். இப்போ நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன தடை ஆகிட்டே இருக்குது. எனிவே ட்ரை பண்ணுங்க சார். உங்களுக்கு யோகம் இருக்குது. ஆனால் கரெக்டான காலகட்டம் இந்த பாருங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு அரசு வேலைக்கான அமைப்பு தான். அப்புறம் பாருங்க, நீங்களே சொல்கிறீங்களா, சான்சஸ் இருந்து எழுதி போயிடுச்சு, எக்ஸாம்ஸில் தவறிடுச்சு, ஆப்பர்ச்சுனிட்டி வந்து தட்டிட்டு போச்சு. ஸோ இது போன்ற அமைப்பு தான் இருக்குது. அதனால் உங்களுக்கு அந்த அரசு யோகம் இல்லைன்னு கிடையாது, இருக்குது.
அது சரியான காலகட்டத்தில் வந்து வரணும்ல, அதுதான் ஒன்று. சரியான காலகட்டத்தில் வந்தாலும் அந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வழி விடலை. இப்போ நம்ம திருமணத்திற்கு பார்க்கலாம்ல, குருபலம் வந்துருச்சா, குருபலம் வந்து ஏன் பார்க்குறோம்? எல்லா திருமண காலகட்டங்களும் சுமூகமாகவும் அமைதியாகவும் நடக்கிறதுக்காக தான் அந்த குருபலம் பார்க்குறோம். எல்லா திருமணமும் அப்படிதான் நடக்குதா? எத்தனை திருமண பிரச்சனைகள் நடக்குது, எத்தனை திருமணம் ஓடி போய் கல்யாணம் பண்றாங்க, எத்தனை திருமணம் போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் பண்றாங்க. அப்போ அதெல்லாம் சுமூகமா நடக்குதா? ஏதோ ஒரு விஷயத்துல அவாய்ட் பண்ணிட்டு நடக்குது. அது மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் வருது. அது மாதிரி தான் இப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்புல அரசு வேலைங்கிற அமைப்புல யோகம் இருந்தும் டிஸ்டர்பன்ஸ் வருது. அப்ப இது ஏன் எனக்கு வருது? அப்ப இதுக்கு கேள்வி எங்க போக முடியும்? ஏன் இந்த நேரத்துல கரெக்டா அந்த கோச்சாரகரங்கள் உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது? இது பேர் தான் கர்மான்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அதனால இந்த காலகட்டம் நீங்க எக்ஸாம்ஸ் ட்ரை பண்றீங்கன்னா உங்களுக்கு அந்த குரூப் 2 குரூப் 3 வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. குரூப் 4 அமைப்பு நல்லா இருக்கும், அதெல்லாம் கொடுக்கும். ஆனா அந்த ஜாதகம் உயர்தர ஜாதகம் தான், குரூப் 2 வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஜாதகம் தான் இது. ஆனா என்ன பண்றது, இன்னைய காலகட்டம் அதனுடைய உயர்வை தடை பண்ணுது. ஸோ அதனால இந்த குரூப் 3 குரூப் 4 அந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்ஸ் இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்க சார். 2026 வரைக்கும் கிடைக்கும். அது மாதிரி சான்சஸ் இருந்துச்சுன்னா போங்க. இல்லையா, நான் அது வரைக்கும் நான் வேற ஜாபுக்கு போறதா இருந்தாலும் தூரமா போயிடணும். ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வெளியில போய் நீங்க வேலை செய்யற மாதிரி ஒரு சான்சஸ் உண்டு. ஆனா அதுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமா? இருக்காது. ஓகே, அண்டர் ப்ரெஷர்ல வேலை செய்யற மாதிரி இருக்கும். இதை கொஞ்சம் நகர்த்துங்க, அதற்கப்புறம் சரியா போகும். ஓகேங்களா? ஜாதகம் சூப்பரான ஜாதகம், நடந்துட்டு இருக்கிற சுக்கர தசை சூப்பரான சுக்கர தசை, அதுக்கு அடுத்து அவருடைய சூரிய தசை அதுவும் சூப்பரான தசை, அடுத்து வரக்கூடிய சந்திரன் அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ ஜாதகம் எல்லாமே சூப்பர். உங்க ஜாதகத்துல 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிக சிறப்பு. 2ஆம் பாகத்து நீச்சம்லாம் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நல்ல குடும்ப வாழ்க்கை, நல்ல பொருளாதாரம். ஏன் இவ்வளவு நேரம் சொல்றேன், ஜாதகம் நல்ல ஜாதகம் கஷ்டப்பட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றீங்களா, பயப்பட வேண்டாம், விட்டுறாதீங்க, எகைன் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லலாம். இன்னைய காலகட்டம் உங்களுடைய கர்மாவை இந்த மாதிரி மெத்தட் ஆஃப் வேலை கழிக்கிறீங்க, அது மாதிரி தான். சரியா? அதனால பயப்பட வேண்டாம், சான்சஸ் இருக்கு சார், ட்ரை பண்ணுங்க. அரசு வேலைன்னு பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 3 குரூப் 4 அந்த கேட்டகரியில் தான் இருக்கு சார், ட்ரை பண்ணுங்க. ஓகே, அதற்கப்புறம் நீங்க ஜம்ப் பண்ணிக்கலாம். அடுத்த எக்ஸாம்ஸ் எழுதி வேணா குரூப் 2 லெவலுக்கு போயிடலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரபு வி, அவரும் இதே போலதான். சரி, ரைட். கால் சர்க்குள்ள வந்துருச்சு. எனிவே சரி, அடுத்ததான் பிரபுங்கிற ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. அவரும் அதே மாதிரி தான், அதாவது பேமெண்ட் பண்ணிட்டு எந்த ஒரு இதையும் கேட்கல, டீட்டெயில்ஸ் கொடுக்கல. நம்மளும் உள்ள போய் தான் நம்ம செக் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் சேட்டிங்ல போயிட்டு. ஸோ பிரபு வி அப்படி என்ன கேட்டிருக்காருன்னா 9/7/89 12:55 PM சென்னை. ஸோ ஜாப் ப்ராப்ளம் சார், ஜாப் சேஞ்ச் ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் 2 லைன்ல முடிச்சிட்டாரு. என்னன்னு பார்த்துடலாம். 9/7/89. ஸோ டைம் 12:55 PM சென்னை. சரி சார், ஜாப்ல ப்ராப்ளம், ஜாப் சேஞ்ச் இருக்கா, இது 2 தான் அவரோட கேள்வி. ஜாதகம் பாருங்க, துலா லக்னம் கன்னி ராசி. பாருங்க, இதுதான் ஜாதகம் சார், துலா லக்னம். ஸோ கன்னி ராசி, உத்திரம் நட்சத்திரம் 3ஆம் பாதம். இப்போ நடந்துட்டு இருக்கிற தசைன்னு பார்த்தீங்கன்னா ராகு தசை தான் போகுது. ஸோ ராகு தசையில் சந்திர புத்தி கன்ஃபார்மாக நல்லா இல்லை. ஸோ இது வந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் வரைக்கும் இல்லை கண்டினியூஸாக சந்திர புத்தி சுத்தமாக சரி இருக்காது சார். ராகு தசை சந்திர புத்தினாலே இப்படித்தானா அப்படிங்கிறது கிடையாது இன்னைய காலகட்டம். இது வந்து சந்திரன் கன்னிராசி, கன்னிராசிக்காரங்க எல்லாருக்குமே இப்போ சரியில்லாத காலகட்டம். ஓகே, கன்னிராசி கன்னி லக்னக்காரர்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் அல்லது தாயாரினுடைய ரிலேஷன்ஷிப், தாயாரின் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்குது.
அந்த அமைப்பு தான் இது. அதன் காரணமாக தான் உங்களுக்கு இப்போ வேலை இழப்புங்கிறது. இதுக்கு அதுக்கு சம்மந்தமா இருக்கா? இருக்கு சார். என்ன பண்றது? ஸோ அதனால சந்திரன் என்ன நட்சத்திரம்? உத்திரம், சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் உங்களுக்கு சனியினுடைய பார்வையில், இதுவும் சரியில்லை. ஓகேவா? ஸோ இந்த காலகட்டம் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகள், பாஸ், உங்களுடைய 2 பேர்த்தினுடைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வரக்கூடிய காலகட்டம் சார். ஸோ சந்திர புத்தி ஓரளவுக்கு அப்படி தான் போகும். சந்திரன் எத்தனை? 4 டிகிரி. 4 டிகிரினா சந்திர புத்தி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சார். ஜாப் சேஞ்சுக்கான ஆப்ஷன் இல்லை இங்கேக்கு இப்போதைக்கு. டெர்மினேட் ஆகிற மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. ரொம்ப கம்மியான பலமாக தான் நிற்கிது சந்திர புத்தி. சரியா? ராகு திசை, சந்திர புத்தி, வேலை இழப்பு, வேலையில் ப்ராப்ளம், இது போன்ற அமைப்புகளை தான் காட்டுது. ஸோ அதனால் ஜாப் சேஞ்ச் அப்படின்னு ஆப்ஷன் வந்துச்சுன்னா பக்கத்துலேயே எதுவும் கிடையாது. இப்போ நான் இப்போ தான் ஒருத்தருக்கு சொன்னேன், ப்ராப்ளம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். எவ்வளோக்கு எவ்வளோ தூரமாக போகிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஓரளவுக்கு பெட்டராக இருக்கும். சரியா? அந்த சான்சஸ் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஜாப் சேஞ்ச் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஜாப் சேஞ்ச் பண்ணாதீங்க. அது சில நேரங்களில் தான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ இந்த இதுலேருந்து இன்னொரு ஜாப் சேஞ்ச் பண்ணால் சூப்பராக கிடைக்குமானா எஸ் கிடைக்கும். அதுக்கு சில கேட்டகரிலாம் இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்துக்கு அந்த அமைப்பு இல்லைன்னு சொல்ல வர்றேன். ஸோ அதனால் அடுத்த வருடம் அமைப்பு இருக்குது. இந்த சந்திர புத்தி இப்படியே தான் போகும். ஜாப் சேஞ்சுன்னு வச்சுக்கிட்டா கூட மாறலாம். ஆனால் இதே கேட்டகரி தான் இருக்கும். அண்டர் ப்ரெஷரில் வேலை செய்கிற மாதிரியே அமைப்பு தான் காட்டும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளிநாடு, வெளி மாநிலம், இது போன்ற அமைப்புகள்லாம் போகலாம். ஸோ அதனால் வெளிநாடு தான் காட்டுது இது. அதனால் வெளிநாட்டுக்கு செல்ற மாதிரியான ஒரு சான்ஸ் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அட்டன் பண்ணுங்கள். ஆனால் அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குமானா கொடுக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். கம்பேரிட்லி இப்போ இருக்கக்கூடிய கம்பெனிலேருந்து அடுத்து அந்த போகக்கூடிய கம்பெனியில் உள்ள இருக்கக்கூடிய சூழல், ப்ராப்ளம் கொஞ்சம் குறைமையை தவிர ப்ராப்ளமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சரியா? அது குறைவாக இருக்கும். அப்போ தூரம் போக போக அந்த ப்ராப்ளம் குறைஞ்சிக்கிட்டே போகும். அதுதான் அந்த ஃபார்முலா. ப்ராப்ளம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் சொல்கிறது. ஸோ அந்த மெத்தடில் தான் நான் சொல்கிறேன். ப்ராப்ளம் வேண்டாம்னா கொஞ்சம் தூரமாக போயிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தூரம் போகிறீங்களோ ப்ராப்ளம் இல்லை. எனக்கு ப்ராப்ளமும் வரக்கூடாது, சம்பளமும் நல்லா இருக்கணும்னா இன்றைய காலகட்டம் இல்லை. ஓகே? ஸோ இந்த ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்குள்ள உங்களுக்கு ஜாப் சேஞ்ச் இருக்குதுன்னு சொல்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் இயரில். ரைட். நன்றி சார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் குமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ குருவே பேரனுக்காகன்னு கேட்டிருக்காரு. அவரோட பையன் பேரனுக்காக 18/11/2021 2021 12:45 அமெரிக்கான்னு சொல்லியிருக்காரு. ஆர்கான்சஸ் ஸ்டேட், பெட்டோவினிலா அப்படின்னு சொல்லிட்டு. லக்னம், ராசி, தாய் தந்தையிடம் சுபத்துவம், ஆரோக்கியம், படிப்பு, தசாபுத்தி, இவ்வளோ கேட்குறீங்க. எனக்கு அந்த லக்னம் எந்த லக்னம்னு எடுக்கணுமே. இதுதானே பிரச்சனை. சரி, நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறேன் சார். ஏன்னா இந்த மாதிரி ஃபாரினில் கேட்குறீங்க, ஃபாரின் கஸ்டமர்ஸ் கேட்குறீங்கன்னா அங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்குன்னா அந்த குழந்தையினுடைய எந்த ஊர், அது அங்கே டேலைட் சேவிங் எப்படி இருக்குது, 1 hour முன்னையா பின்னையா, இதெல்லாம் நான் உட்காந்து தேடி கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு நாட்டுக்கும் மாறுது வேற. அப்படியே போட்டால் கூட நீங்கள் போடுறது 12:45 டேலைட் சேவிங்கோட வச்சு எடுக்கிறீங்களா இல்லை கழிச்சிட்டு எனக்கு சொல்கிறீங்களா? இவ்வளோ விஷயம் இருக்குது. அண்ட் தென் அந்த பிளேஸ் ஆஃப் பர்த் நான் சாஃப்ட்வேரில் போட்டு எடுக்கும்போது கரெக்டாக வரணும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மாறுனுச்சுன்னா ஒவ்வொரு ஊர், இப்போ நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கே சில முக்கியமான ஊர்களுக்கே நம்ம ஒரு ஸ்பெல்லிங் அடிப்போம், கூகுளில் ஒரு ஸ்பெல்லிங் இருக்கும், சாஃப்ட்வேரில் வேறு ஸ்பெல்லிங் இருக்கும். இதெல்லாம் மாறுனுச்சுன்னா இதாக போயிடும். அதனால தான் அந்த லைவில் நான் சொல்லுவேன். நான் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து அந்த லக்னத்தை நீங்கள் போட்டிங்கன்னா கூட நான் ஓரளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துருவேன் சார் அப்படின்னு. நீங்கள் லக்னத்தையும் போடலை. 18/11/2021. ஸோ டைம் 12:45 இருக்கிறதுக்கு நான் அப்படியே போடுறேன். இரவுனா AM தான். நீங்கள் கொடுத்த ஊரை நான் அப்படியே அடிக்கிறேன். வர்றதுச்சுன்னா எடுத்துடுறேன். சரிங்களா? அமெரிக்காவுக்கு இங்கே வேலையே இல்லையே. இது இல்லை. ஆர்கான்சஸ்
ஸ்டேட் போட்டால் ஓரளவுக்கு வந்துடுதா? எஸ் வந்துடுச்சு. ஆர்கான்சஸ் வந்துடுச்சு, ஓரளவுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த டேலைட் சேவிங் தான் எனக்கு பிரச்சனை. ஆர்கான்சஸ் ஸ்டேட்ஸ் வந்து கிடச்சிச்சு எனக்கு அமெரிக்காவில். இப்போ டைம் ஆஃப் பர்த் வந்து எக்ஸாக்டாக நீங்கள் கொடுத்தது வித் டேலைட் சேவிங்கோட கொடுத்துருக்கீங்களா இல்லை அதை கழிச்சிட்டு கொடுக்குறீங்களா? ஓகேவா? என்னதான் இருந்தாலும் அதை கழிச்சிட்டு தான் கொடுக்கணும். ஒரிஜினல் டைம் வந்து அந்த டேலைட் சேவிங்கோட கழிச்சிட்டு தான் நம்ம தரணும். அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது. சரியா? டேலைட் சேவிங் நம்மளுடைய வசதிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மாடல் டைமிங் அது. ஓகே, அவங்களுடைய மக்களுக்காக செய்யப்பட்டது. ஆக்சுவல் டைம்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் முக்கியம். அதுதான் அந்த கிரக சேர்க்கைக்கு தான் ஜாதகருக்கு பலனை பார்க்கணும், குழந்தைக்கு பலனை பார்க்கணும். சரியா? சரி, நான் இருக்கிறதுக்கு நான் அப்படியே சொல்கிறேன். இந்த டைத்துக்கு லக்னம், ராசி, தசாபுத்தி, எந்த அளவுக்கு ஜாதகத்தினுடைய படிப்பு, இது ஜென்ரலான ஒரு விஷயம் சொல்கிறேன். சரியா? டீட்டெயிலாக போக முடியாது, குழந்தைகளுக்கு பார்க்கவும் கூடாது அவ்வளோவா. தாய் தந்தை அமைப்புக்கு தசாபுத்திக்கு வேணால் சொல்கிறேன். ரைட். சரி, 18/11/2021 12:45 AM அமெரிக்கா, ஆர்கான்சஸ் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் அண்ட் மேஷ ராசி. ஓகே பாருங்க, சிம்ம லக்னம், மேஷ ராசி, பரணி நட்சத்திரம் 2ஆம் பாதம். நடந்துட்டு இருக்கிற தசைன்னு பார்த்தீங்கன்னா சுக்கர தசை தான் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. ஸோ சுக்கர தசையில் குரு புத்தி அடுத்த வருடம் ஏப்ரல் வரைக்கும் போகுது. ஓகேவா? ஸோ நான் டீட்டெயிலாக எதுக்குமே உள்ள போகல, ஜென்ரலான கொஸ்டின்ஸ் தான். ஜாதகத்தில் சூரியன் லக்னாதிபதி 4ஆம் இடத்துல அமர்ந்து நிற்குது. சந்திர அதியோகத்தில், புதன் 2ஆம் பாவகாதிபதி இருப்பது சிறப்பு. ஸோ கல்வியிலலாம் நல்லா இருக்கும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரிங்களா? சந்திரன் உங்களுக்கு மேசராசியாக வளர்பிறை சந்திரனா நிற்கிறார். 4ஆம் பாவம் நல்லா இருக்கு, தாயாரணி உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கு, ஜாதகமே நல்லா தான் இருக்குது. தந்தைங்கிற பாவகாதிபதி 4ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் நின்ற எல்லாமே நல்லா தான் இருக்குதுங்க. படிப்பு கல்வி நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ நோ ப்ராப்ளம். இன்றைய காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் ஏதாவது இருந்துகிட்டு இருக்கும், சளி சொல்ல மாதிரி ஏதாவது வந்துகிட்டு இருக்கும், அதுதான் டல்லாக இருக்கும் குழந்தை. அப்படித்தான் என்ன சொல்லலாமே தவிர பெரிய அளவில் நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஜாதகம் சூப்பரான ஜாதகம், 4ல் சூரியன் உட்காந்துருக்கு, கேதுவோட உட்காந்துருக்குது, நெகட்டிவ்னு எடுத்துக்க வேண்டாம். இங்கே செவ்வாய் பலமாக நிற்கும். ஓகே, ஸோ அந்த சனியும் குருவும் சேர்ந்து 6ஆம் இடத்துல அமர்ந்திருப்பது சிறப்பு. அது ஒன்று நீச்சபங்க ராஜயோகமாக. இந்த ஜாதகத்தில் குருங்கிறவர் யோகாதிபதி. ஸோ அவரும் பலமாக நிற்பது நல்லா நிற்கிறதே தவிர கெடுதல் இல்லை. ஆனால் 6ஆம் இடத்துல சேர்றதுனால ஏதாவது ஹெல்த் இஷ்யூ, நோய் நொடிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சளி தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் பண்ணுமே தவிர மற்றபடி பண்ண தேவையில்ல. இந்த இப்போ நடந்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா சுக்கர தசை 2032 வரைக்கும். அடுத்து சூரிய திசை, சூரிய சந்திர செவ்வாய் ராகு, இதெல்லாம் கண்டினியூஸாக யோக தசைகள் ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும், கல்வி நல்லா இருக்கும். சரிங்களா? ஜாதகம் இதுதான். நீங்கள் கொடுத்த டயத்துக்கு எந்த ஒரு டேலைட் சேவிங்கும் நான் கழிக்காமல் நான் சொல்லியிருக்கேன். சரியா? ரைட். ஸோ ஜென்ரல் ஆன்சர் தான். நான் இந்த டீட்டெயில்ஸ் நான் எதுக்கும் போட, குழந்தைகளுக்கு டீட்டெயிலாக பார்க்கக்கூடாது, போகவும் கூடாது. ஓகேவா? தனிப்பட்ட முறையில் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி எதுவுமே பேசக்கூடாது. அதுக்காக நான் இதோட நிப்பாட்டிக்கிட்டேன், நீங்கள் கேட்டதுக்காக. சரிங்களா? ரைட். ஸோ இதுதான் இந்த வாரத்தில் சூப்பர் சாட்டில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ இது போல் நம்ம வார வாரம் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். ஸோ அதில் ஃப்ரீயாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஸோ பார்க்கக்கூடிய நேர்கள் நீங்கள் யாராவது இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கும் உங்கள் ஜாதகத்திற்கு பலன் தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஸோ லைவில் கண்டக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜாதக டீட்டெயில்ஸை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு 2 கேள்வி கேளுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். சரியா? ரைட். ஸோ இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.